Hi, welcome to Mona Mom Sessions. இன்னைக்கு சப்பாத்தி அண்ட் புலாவுக்கு சூப்பரான சைட் டிஷ் ஹைதராபாதி பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண பன்னீரை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், பட்டை, ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா கலந்துட்டு கிரேவி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஹைதராபாதி பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி அண்ட் புலாவ் வெரைட்டிஸ் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.